வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு KO Views பிபி ரிவ்யூ. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே என்னென்ன நடந்தது, விஜய் சேதுபதி வந்து என்னென்ன சொன்னார், ஃப்ரைடே நடந்தது என்ன, அந்த மாதிரி எல்லா விஷயங்கள், விஜய் சேதுபதி பண்ண ரோஸ்ட் சரியான நபருக்கு சரியான ரோஸ்ட் போட்டாரா, இல்லை அவர் இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகல, ஒரு சீசன் போயிடுச்சு, இன்னுமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ முதல்ல எடுத்த உடனே அவர் வந்தார், சூப்பராக செட்டு முதல்ல அப்ரிஷியேட் பண்ணும். முதல்ல செட்டு சூப்பராக இருக்குது, செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியுமே அந்த ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸாக இருந்தது. போன சீசன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், அந்த ஒரு புது ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு சின்ன ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்ததை நான் கவனிச்சிருக்கேன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு. ஆனால் இந்த முறை ரிலாக்ஸ்டுன்னு கூட சொல்லுவேன், கம்ஃபர்டபுளாக இருந்தார். ஸ்டேஜில் கண்டஸ்டன்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு மாதிரி கம்ஃபர்ட் இருந்தது அவருக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக உள்ளே போகும்போது ஒரு சின்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டார். நந்தினி போனதுக்கு நாங்கள் உள்ள மக்கள் எடுக்கும்போது எல்லா சைக்கலாஜிக்கல் எவாலுவேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணி தான் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி சைக்கலாஜிக்கல் எவாலுவேஷன் பண்ணி அதிலிருந்து நந்தினி தப்பிக்கிற அளவுக்கு அவ்வளோ வீக்காக பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்படி அவங்க அந்தளவுக்கு சைக்கலாஜிக்கல் எவாலுவேஷன்லாம் தப்பிச்சு இருந்து இங்கே வந்து பண்ணுறாங்கன்னா, லெட் மீ ரெஸ்பெக்ட் அவர் பவுண்ட்ரி, பட் அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் அது நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, ஸோ உள்ளே வந்து அவங்க ஏதோ ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது டிமாண்ட் வெர்சஸ் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன டிபேட் போகுது. நாங்கள் டிமாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ சொல்கிறாங்க. அதற்கு உடனே ரம்யா, நான் ஃபுல்லாக அந்த லைவ் பார்க்கல இன்றைக்கி, ஸோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு ரம்யா சூப்பராக சொன்னாங்க, டிமாண்ட் வைக்கிற இடத்துல நீங்கள் இல்லை, டிமாண்ட் வைக்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம், அது எங்களோட ப்ரிவிலேஜ், நீங்கள் ரெக்வஸ்ட் சொல்கிற இடத்துல தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது அப்படி நடக்குது. அப்போ எல்லோரும் எழுந்து அவங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க. அப்படி பரிமாறும்போது சுபிக்ஷா எழுந்து பேசும்பொழுது எஃப்ஜே பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ சுபிக்ஷா எழுந்து கூட பேசும்பொழுது அப்போ எஃப்ஜே கோவப்பட்டு அந்த கண்ணாடி இதை டமால்னு அடிக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட்டட் அஃபென்ஸாகவே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா கமருதீனும் அதை ரிப்பீட்டடாக ஒன்று பண்ணுறாரு, எஃப்ஜேவும் அதை ஹீரோயிக்காக நினச்சி பண்ணுறாங்களா, எனக்கு அதுதான் எதுவுமே புரியல. அது மக்கள்கிட்ட எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இதே நேற்று துஷார் பண்ணான். எப்போனா அந்த பார்வா அந்த எமோஷனில் அந்த டப்புன்னு அடிச்சுட்டு அழுவும்போது அதில் இருக்க ஒரு விஷயமும் இன்றைக்கி எஃப்ஜே பண்ண விஷயமும் ரெண்டு வேறு விஷயம். ஓகேவா? ஸோ நம்ம எஃப்ஜே இன்னும் பக்குவமாக நடந்துக்கணும். ஏன்னா இது இவ்வளோ பெரிய ஸ்டேஜ். ஏன்னா லேட்டர் இந்த ஷோ சொல்கிறாரு, இந்த ஷோ நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது விஜய் சேதுபதி அப்போ இன்ஸ்பயர் பண்ணணும்னு தெரிஞ்சு நீங்கள் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்களையும் விஜய் சேதுபதி கேட்குறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கமருதீன் லைக் ஐ டோன்ட் நோ என்ன கைண்ட் ஆஃப் பர்சன் அவர்னு எனக்கு ஒன்றுமே புரியல. வந்து அப்பாலஜி கேட்குறாரு, நான் ஏன் மன நிம்மதிக்காக கேட்டுக்கிறேன். அப்போ ரெக்ரெட்டே இல்லாமல் அப்புறம் என்ன சாரின்றது நீ ரியலைஸ் பண்ணணும், நீ பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா சாரின்றது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோட வரவே முடியாது இல்லையா. நான் ஜஸ்டிஃபை பண்ணேன்னா ஐ எம் நாட் ஃபீலிங் சாரி, கரெக்டாக? நான் ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே நான் சாரி சொல்கிறேன். இல்லை, நான் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட், ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்டில் அந்த வார்த்தை வந்துருச்சு. எப்படியா ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்டில் வென்டல் பைத்தியம் அப்படின்னு வரும்? சரி, அப்படியே வந்ததுனாலும் அதை எப்படி நீ ஜஸ்டிஃபை பண்ணுறல? ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்டில் வந்தது அப்படிங்கிறது ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு எப்படி சாரி சொல்ல முடியும் நீ? ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஜஸ்டிஃபையிங் யுவர் மிஸ்டேக்ஸில், அப்போ யூ ஆர் நாட் ரியலைசிங் நீ ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன், நான் அதை தப்பு பண்ணிவிட்டேன், நான் ஒத்துக்கிறேன், நான் அதுக்காக ரெக்ரெட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீ ஒத்துக்கலைன்னு அர்த்தம். புரியுதா? அப்புறம் நீ ஜஸ்டிஃபை பண்ணுறது வேஸ்ட். நீ ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே சாரி கேட்குறது வேஸ்ட்டு. அது ஒரு ட்ராமா. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அங்கேயுமே ஒரு சீப்பான ப்ளே தான் நடந்தது. அங்கே கமருதீன் அங்கேயுமே எனக்கு என்னவா தோணுதுன்னா, கமருதீன் நம்ம திவாகர் அடித்தா நம்ம ஸ்க்ரீனில் வரலாம், திவாகரை சொன்னால் நம்ம ஸ்க்ரீனில் வரலாம் அப்படிங்கிற ஒரு சீப் ப்ளே, அதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா அவருக்கு தெரியும் ஃப்ரைடே எவ்வளோ வரும், அதில் நம்ம எவ்வளோ வருவோம். ஏன்னா அவங்கெல்லாம் சீரியல் நடிக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு தெரியும். அதன் பிறகு
அதன் பிறகு ஷோ அடுத்து போகுது. அடுத்து விஜய் சேதுபதி வேறு யாராவது வந்துட்டு இதெல்லாம் பண்ண ஹலோ ஹாய் அப்படின்லாம் சொல்லும்போது திவாகர் ஒரே கிரிஞ்சு. அப்போ சார் பிக் பாஸ் டீம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த வரும்பொழுது பிக் பாஸோட திவாகரோட மூஞ்சை மட்டும் கொஞ்ச நேரம் காமிக்காமல் இருங்க. நான் இது ஐ எம் நாட் டெல்லிங் திஸ் அவுட் ஆஃப் ஹேட், ரொம்ப கிரிஞ்சியாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. அது ஒரு டிவியில் பார்க்குறதுக்கு டேய் என்னடா எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதன் பிறகு விஜய் சேதுபதி நீங்கள் வாட்டர் மேலனா முந்திரியா அப்படின்றதுக்கு உடனே அப்படியே அரங்கமே அதிருது. ஐயோ எனக்கு இன்னும் என்ன தெரியுமா, எனக்கு மனசே ஆறல. அங்கே வந்து மக்கள் இருக்காங்களே எல்லாத்துக்கும் கிளாப் தட்டுறாங்க. எனக்கு என்னவோ இது ரொம்ப பெரிய கூட்டமாக இருக்குது. அதுவும் கனி அவர்களுக்கு ஏதோ செட்டப் பண்ணி எடுத்துருந்த கூட்டமாக இருக்குது. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. கனி பேரை சொன்னால் கத்துறது, கனி இந்த வாரம் என்ன செஞ்சுட்டாங்க அவங்க பேரை சொல்லி கத்துறதுக்கு. சோஷியல் மீடியாவில் என்னென்னா ஆதிரைன்னு போட்டால் அவ்வளோ வருது, வியன்னான்னு போட்டால் அவ்வளோ வருது. வியன்னா என்ன பண்ணாங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு, ஆதிரை என்ன பண்ணாங்க சோஷியல் மீடியாவில். அட்லீஸ்ட் ஆதிரையாவது ஒரு 2 விஷயம் 3 விஷயங்களில் முக்கிய பிரச்சனைகளில் ஈடுபட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. வியன்னா என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு என்னடா அவ்வளோ ஃபேன் பேஜ், என்ன ஒருத்தவங்க லுக்குக்காக வாடா இப்படி பண்ணுவீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இல்லை அது லுக்காக அது பிஆராக எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த கில்லி படத்தில் இந்த பிளேடு மேலே வச்ச நம்பிக்கை உங்க மேலே வச்சுருக்கலான்ற மாதிரி தான். அந்த இனிஷியல் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அவங்க இவங்களாம் சர்வே பண்ணுற குவாலிட்டியான பீப்புள் வெளில போகிறாங்கல்ல. அப்போது அதெல்லாம் அன்ஃபேராக இருக்குது. விஜய் சேதுபதி இதை போன சீசன் ஜஸ்டிஃபை வேறு பண்ணார். நம்ம ஃபீல்டில் இருக்கும், நம்ம பிஆர்லாம் வச்சுக்கிறது இல்லையா, அதுமாரி தானே இது அப்படிங்கிற மாதிரி சரி தானே அப்படின்ட்டு கேட்டுட்டு போகிறாரு. எனக்கு அது ஒன்றுமே புரியல. க்ரௌடு இன்றைக்கி எனக்கு எல்லா திவாகரோட பெரிய கிரிஞ்சு பண்ணது க்ரௌடு பண்ண கிரிஞ்சு தான். எதுக்கலாம்டா கிளாப் தட்டுறீங்க எனக்கு புரியல. விஜய் சேதுபதி என்ன சொன்னாலும் கிளாப்பா, பஞ்சே பேசலாம் கிளாப்பு, பஞ்சு சொன்னால் கிளாப்பு, ரோஸ்ட் பண்ணால் ரோஸ்ட். அதாவது அங்கே கை தட்டுறவங்க ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அங்கே கை தட்டுறவங்களோட வச்சு அங்கே உள்ள ஒருத்தவங்க விளையாடுறாங்க. அவங்களோட சென்சிபிலிட்டி நீ உள்ள கை தட்டுறவங்க எங்களோட சென்சிபிலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செட்டப் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கு. ஏன்னா நீங்கள் உள்ள ஒரு 50 பேர் ஒரு 100 பேரை கூப்பிட்டு போகிறீங்கன்னா, இஃப் தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் த சாம்பிள் ஆஃப் த அவுட் சைட் பீப்புள், தே ஆர் நாட் ரெப்ரசென்டிங் அஸ். அதுதான் உண்மை. அவங்க அங்கே பண்ணுற விஷயங்கள் எதுவுமே எங்களை ரெப்ரசென்ட் பண்ணுறதில்லை. ஏன்னா எங்கே இருக்க யாருக்குமே அங்கே பண்ணுற மக்கள் கை தட்டுறதோ கத்துறதோ ஒட்ட மாட்டேங்குது. அப்போ செட்டப் பண்ணி ஒரு க்ரௌடை வைக்கிறீங்கன்னா ஏன்? இது எனக்கு தெரியல. இது அந்த பிக் பாஸ் டீமே பண்ணுறாங்களா, இல்லை உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸோட அபிமானிகள் வெளில இருந்து இதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ க்ரௌடு கிரிஞ்சாக இருந்தது எனக்கு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். க்ரௌடு ரொம்ப கிரிஞ்சு பண்ணாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் பேர் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ப்ரோமோவில் வந்ததுலேயே அந்த கண்டென்ட் வருது. அப்போது சபரி எல்லா பேர் சொல்லிட்டு வராங்க. இவங்க ஆதிரி வந்து உட்காந்துக்கிட்டே சொன்னாங்க. மற்றவங்க 4 பேரும் எழுந்து நின்று சொன்னாங்க. ஏன்னா சபரி அதை ஆரம்பிச்சுட்டார். சபரி ஆரம்பிக்கலாம் எல்லோரும் அதை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு உள்ளபடியே அது தெரியல. ஏன்னா சபரி எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப இன்வால்வ் ஓவர அப்படிங்கிற மாதிரி சபரி எப்பவுமே ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, சபரி தான் மேலே ஒரு தப்பு வச்சுட்டா யோயோ இல்லை நம்ம மேலே தப்பே இருக்கக்கூடாதுரா சாமி அப்படிங்கிற மாதிரி தப்பு தான் மேலே ஒரு தப்பு வந்துச்சுன்னா அது உடனே கிளியர் பண்ணிடுறேன். நான் இல்லை, என் மேலே தப்பே இருக்காது, நான் ஒரு மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத காமிக்கணுன்றது தான் சபரியோட வேலை. ஸோ இது நான் ஒன்று சொல்கிறேன். சபரியை ஒருத்தவங்க குறை சொல்லிட்டாங்கன்னா, இல்லைடா நீ தப்பு இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் அவங்கள கிளிங் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கார். நீங்கள் பாருங்கள், இது வந்து பின்னாடி எனக்கும் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டே வருது. அதேமாதிரி அரோரா வெர்சஸ் ஆதிரை இன்றியமையாதது, ஓகேவா? அதேமாதிரி ஆதிரை வெர்சஸ் பார்வதி கண்டிப்பாக நடக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு என்னென்ன விஜய் சேதுபதி வந்து இவங்களை கேட்குறாங்க, ஏன் நீங்கள் உட்காந்துட்டு சொன்னீங்க, மற்ற 4 பேர் நின்று. எனக்கு என்ன புரியலனா, அவங்க உட்காந்துட்டு சொல்கிறாங்க, நின்றுக்கிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு, கரெக்டாக? அது எப்படி சொன்னால் உங்களுக்கு என்ன, அது அவங்களோட விஷயம், அவங்களோட இஷ்டம். அவங்களுக்கு என்னவா வேணாலும் இருக்கலாம். அவங்க ஒரு ட்ரெஸ் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், அவங்களால ஏந்து நிற்க முடியாமல் இருக்கலாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் இருந்துட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருக்க வரலன்னா என்ன? எனக்கு இதான் பொருள். உங்கள் இஷ்டத்துக்கு இருக்க வரலன்னா என்ன அர்த்தம்? நான் என் இஷ்டத்துக்கு நான் யாருன்றதை காமிச்சு இங்கே மக்கள்கிட்ட இருந்துட்டு போதானே வந்திருக்கேன். என் இஷ்டத்துக்கு அங்கே இருந்தது, அதை அவங்களோட சாய்ஸை எக்ஸசைஸ் பண்ணாங்க. அவங்க நான் ஏந்திக்கணுமா உட்காரணுமான்ற ஒரு சாய்ஸ்
ஆதிரை கிட்ட இருந்தது. ஆதிரை அந்த சாய்ஸை எக்ஸசைஸ் பண்ணாங்க. அந்த சாய்ஸை எக்ஸசைஸ் பண்ணதுக்கு நீ ஒரு ரோஸ்ட் பண்ணுறது வேஸ்ட். இதுக்கு வந்து கை தட்டுறாங்க. எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியல. இன்னும் சென்சிபிளான இன்னும் ஒரு சென்சிபிலிட்டி இருக்க க்ரௌட் அங்கே உட்காந்துட்டு இருக்காருன்னு நம்மளுக்கு இதிலே தெரிஞ்சிடும். ஓகேவா? எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு யாராவது அதில் மாற்று கருத்துன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அவங்க ஏன் சொன்னது தான் சொல்லியிருக்கணும், அதுதான் மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் விடுங்க. இன்னும் விரிவான ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட கமெண்ட்ஸில் செக்ஷனில் விடுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க பிக் பாஸ் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எனக்கு இந்த ரோஸ்ட்டில் எனக்கு சுத்தமாக விருப்பம். இந்த ரோஸ்ட்டில் எனக்கு சப்ஸ்டன்ஸ் இல்லை. எனக்கு அதுதான் நான் சொல்கிறேன். சப்ஸ்டன்ஸே இல்லாத ஒரு ரோஸ்ட். ஜஸ்ட்டு அந்த ஆதிரை வந்து பிக் பாஸ் டீமை சுரண்டி விட்டதுனால பிக் பாஸ் டீம் நீ அவங்கள ரோஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுக்காக பண்ணது தான் எனக்கு தோணுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த ஷோக்காக என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லோரும் சொல்கிறாங்க, பார்வதி நான் கொடுத்ததை பண்ணேன், எனக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களை நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சபரி நான் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணுறது, இங்கே சிரிப்பு சத்தம் கேட்டதுன்னா அதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கேன். அப்சரா வந்து எப்படின்னா ஒரு அப்சராவும் அரோராவும் இருக்காங்க இல்லையா, தே போத் கேன் ஆர்டிகுலேட் வெல். ஸோ அது நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூவில் போயிட்டு நான் யார், அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, இட்லியை வந்து எப்படி சொல்லலாம், இட்ஸ் அ ஃபர்மெண்டட் இட்ஸ் அ ஸ்டீம்டு ரைஸ் கேக், ஸ்டீம்டு ஃபர்மெண்டட் ரைஸ் கேக் மிக்ஸ்டு வித் பிளாக் டால் ஃப்ளோர் அப்படின்ட்டு அதை மாதிரி தான் இருந்தது. நான் இங்கே இருந்தேன், எனக்கு நான் மேக்கப் பண்ணிக்கிட்டேன், நான் இருந்தேன், இதை தான் 2 பேரும் சொன்னாங்க. ஆனால் இங்கிலீஷில் நல்லா பெருசாக சொன்னாங்க. இவ்வளோ தான் நடந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி அவர்கள், நான் இங்கே எல்லாருக்கும் கான்ஃபிடென்ஸ் கொடுக்க வந்திருக்கேன், நான் எல்லாருக்கும் கான்ஃபிடென்ஸ் தரேன், நான் ஒரு பூஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அப்புறம் விஜய் சேதுபதி வந்து இவர் சொல்கிற விஷயங்களில் நிறைய பேருக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விஜய் சேதுபதி என்ன சொன்னார், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி தத்துவம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை எல்லாருமே எடுத்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதில் நான் முரண்படுறேன். உங்களோட கருத்தை நீங்கள் வெளில எல்லாரும் முன்னாடி எடுத்து வைக்கக்கூடாதுன்றது முரண்படுறேன். ஆனால் பிரவீன் காந்தியோட கருத்துக்களை நான் முரண்படலை. நான் வந்து இந்த கருத்து சுதந்திரம் இருக்கு இல்லையா, அந்த கருத்து சுதந்திரம் அங்கே தடுக்கப்படுற இடத்துல நான் குரல் கொடுக்குறேன். பிரவீன் காந்தி இல்லை நீங்கள் பேசலாம், தப்பு கிடையாதுன்னு நான் பேசுவேன். ஆனால் அவர் பேசுகிற விஷயம் சரியாக தப்புனா தட் இஸ் டிபேட்டபிள், தட் இஸ் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் டிபேட். ஓகேவா? கல்யாணம், அந்த பெண்களுக்கு கல்யாணமுக்கும் ஆண்களை விட அப்படிங்கிறது. ஆனால் அலாங் த டிபேட் எப்படி மாறுச்சுன்னா, ஆண்களுக்கும் கல்யாணம் தேவையில்ல, பெண்களுக்கும் கல்யாணம் தேவையில்ல, நமக்குள்ளேயே சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறது அந்த டிபேட் போகுது. எனக்கு பிரவீன் காந்தி எப்படி தோணுதுன்னா, இனிஷியலாக அவர் அந்த ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஜென்ரலைசேஷன் ஒன்று வச்சுறாரு. ஓகேவா? அந்த ஜென்ரலைசேஷனுக்கு எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதை அப்படியே நான் இதை தான் சொல்லுவேன், இதை தான் சொல்லுவேன் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஜஸ்டிஃபிகேஷன் சரின்னு தோணுது. ஓகேவா? ஸோ அப்போது பிரவீன் காந்தி இதை தெரிஞ்சு தான் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. அதுபோல் விஜய் சேதுபதி நீங்கள் கருத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது தவறு. அவர் கருத்தை சொல்லி அடி வாங்கட்டும், அதுதானே ரியாலிட்டி. இப்படி வெளில போயிட்டு நீ ஒரு தப்பான கருத்தை சொல்லிட்டு அப்படியே வந்துட முடியும். தப்பான கருத்தை சொன்னால் அது நின்று ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அங்கே ஒருத்தரோட கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு நான் அகெயின்ஸ்ட். அந்த கருத்து என்னோட முரண்படுதுன்னா நான் அதுக்கு, என்னோடய கருத்துக்களோட முரண்படுதுன்னா நான் அதுக்கு அதனோட முரண் கருத்துக்களை எடுத்து வைப்பேன். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி பிரவீன் காந்திக்கும் கொடுக்கப்படணும். அதுதான் என்னோடய கருத்து. ஓகேவா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கெவின் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இருக்க எந்தெந்த பெண்களுக்கு அவர் சொல்கிற விஷயங்கள் மேலே இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பாரு அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. கெமி என்ன சொன்னாங்கன்னா, ஆணுக்கும் அவர் சொல்கிறதெல்லாம் வந்து நான் சொன்னல, கடைசியில் அவர் வந்து இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும்னு சொல்கிறல, அது இந்த கல்யாண கேஸில் மட்டும் கிடையாது, எல்லா கேஸ்லையுமே இதை அவர் அப்படி சொன்னால் நல்லா இருக்குன்றது கெமி சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சொல்கிறது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் அதை பொண்ணுக்கு மட்டும் பொறுத்துறது வந்து எனக்கு பிடிக்கல, அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் சரியான விஷயம் அப்படின்னு கெமி சொன்னாங்க. ஐ அக்செப்ட் இட் ரைட்ஃபுல்லி ஸோ. ஏன்னா அது கெமி சொன்னது சரியான விஷயம் அப்படிங்கிறதுனால அக்செப்ட் பண்ணுறேன். அப்புறம் உங்கள் விஜய்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட தனிப்பட்ட கருத்து உங்கள் தனிப்பட்ட கருத்தை விட்டு அது வெளில சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற சொன்னார். ஆனால் எனக்கு அதில் மாறுபாடு இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் திவாகர் என்ன சொன்னார்னா, நான் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணுறேன், எல்லோரும் சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். விஜய்ஸ் வந்து சின்னதாக லைட்டாக கலாய்ச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஆதிரிக்கு ஒரு அட்வைஸ், சொல்கிறதெல்லாம் நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காதீங்க,
நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறோம். நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளில போகும்போது நல்லா இருக்கணும் தான் சொல்கிறோம். கிடையவே கிடையாது. நீங்கள் இப்போ பண்ணது ஆதிரைக்கு வந்து நீங்கள் வெளில இங்கேருந்து போகும்போது நல்லா இருக்கணும்னு சொன்னதெல்லாம் கிடையவே கிடையாது. பிக் பாஸ் அடிக்க சொன்னாங்க, நீங்கள் அடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். அது ஜஸ்டிஃபிகேஷன் இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. இல்லை அப்படி பிக் பாஸ் பண்ணல, நீங்கள் அதான் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து நீங்கள் மரியாதைன்றது என்னவா பார்க்குறீங்க, இல்லை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்களான்னா அப்போ அது உங்களை ஒரு நேரோ மைண்டட்னஸை காமிக்குது விஜய் சேதுபதி அவர்களே. ஓகேவா? அப்புறம் ஆதரிக்கிட்ட இன்னும் அப்படியே சொல்லும்போது என்னென்னா, சரி நீங்கள் ஒரு கருத்தை வைக்கிறீங்க, நீங்கள் ஸ்ட்ராங்கான கருத்தை வைக்கிறீங்க, நல்லா ஓக்கலாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த கான்வர்சேஷன் முடிக்கும்போது நீங்கள் சும்மா போங்க, சும்மா அப்படி நீங்கள் போங்க சும்மா அப்படின்னு முடிச்சுட்டு போகிறது சரியில்லை. அது அந்த கான்வர்சேஷனோட ஹெல்த்னஸே குறைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது ஒரு வேலிடான விஷயம். அதை திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதன் பிறகு இன்னொருத்தர் கருத்தை கேட்க மாட்டீங்க. அதான் அதை சொல்லிவிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்களே திவாகர் மாதிரியே. இது வந்து திவாகருக்கும் சொல்கிறாரு. அது நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்கன்னா அந்த கருத்தை மற்றவங்க சொல்ல விடுங்க. நீங்கள் மற்றவங்களோட மைண்டை எம்டி ஆக்க விடுங்க. நீங்கள் திவாகருக்கு ஏன் இவ்வளோ வேலை கொடுக்குறீங்க, திவாகருக்கு ஏன் இவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு வேலை கொடுக்குறீங்க, திவாகருக்கு ஏன் இவ்வளோ யோசிக்க வேலை கொடுக்குறீங்க. மற்றவங்க யோசிக்கிட்டோம், மற்றவங்க அவங்களோட தாட்ஸை எம்டி பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் திவாகர் இருக்கிற கருத்துக்கு அவங்கள எதிர்க்கிறது வைக்க வைங்க. அதுதானே கஷ்டமாக இருக்கும் வேலை அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே ரொம்ப மெச்சூர்டான கருத்து விஜய் சேதுபதி வந்து. இது நான் பாராட்டுறேன். ரொம்ப சூப்பரான கருத்து, இது சூப்பரான அட்வைஸ். இது எல்லாருக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேன். நம்ம உட்பட எல்லாருக்குமே. நம்ம பேசி மற்றவங்கள பேச விட்டு அதை கிரகிச்சு நம்ம ஒரு ரிப்ளை கொடுக்குறோம், அதுதான் தகுந்த விஷயமா இருக்கும். அதன் பிறகு ஆதரவு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆர்குமெண்ட் பண்ணுவேன், ஆனால் நான் ஒரு ஹெல்தி வேலை பண்ணுறேன், நான் சரியான வகையில் என்னோடய முக்கியமான பிரச்சனை என்னோடய ஆர்குமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன், முக்கியமான பிரச்சனை என்னோடய வியூஸ் எனக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷோஸ் என்ன இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு. கெமி வந்து கனி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கிச்சன்லேயே இருந்துட்டேன், அதனால் எனக்கு கிளாப்ஸ் வர அளவுக்கு எனக்கு கனி எழுந்த உடனே என்ன ஆகுதுன்னா கிளாப்ஸ் சத்தம் பிச்சுக்குது. கனி இந்த வாரம் என்ன செஞ்சாங்கன்னு கிளாப்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கொஸ்டின். அதுதான் நான் முதலே வச்சேன். கனி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கிச்சன்லேயே இருந்துட்டேன், நான் கிச்சனில் இருந்ததுனால எனக்கு பெரிய அளவில் இந்த ஷோவில் சோபிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க. அதுக்கு விஜய் சேதுபதியும் கிச்சனில் இருக்கிறது உங்களை லிமிட் பண்ண போகிறதில்ல, யூ ஷுட் ஃபைண்ட் யோர் வே டு என்டர்டெயின் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். குட். ஸோ அரோரா என்ன சொன்னாங்கன்னா, நான் என்னோடய பர்சனாலிட்டி அதான் சொன்னல, அதை ஒரு ஹெச்ஆர் கொஸ்டின் கேட்டால் எப்படி ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் என்னோடய பர்சனாலிட்டியை ஷோ கேஸ் பண்ணியிருக்கேன், நான் எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணியிருக்கேன், நான் யார் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன், ப்ளா 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 அதான் சொன்னாங்க. அதன் பிறகு என்ன சொன்னாங்கன்னா, விஜய்ஸே கேட்குறாரு. விஜய் அரோராவை பார்த்து ஃபஸ்ட்டு கேட்டு தான் அடுத்து மூவே பண்ணுறாரு. நீங்கள் ஏன் எல்லோரும் ஒழிஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை சார், அரோரா ரொம்ப வேலிடான ஆன்சர் தான் சொன்னாங்க. இல்லை சார், நீங்கள் பிபி ஹவுஸு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, பிபி முடிச்சுட்டு சூப்பர் டீலக்ஸ் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலிடான ஆன்சர் தான் சொன்னாங்க. எனக்கு அது வேலிடாக தெரிஞ்சுது. இல்லை, நான் உன்னை அடிக்கிற மூடில் தான் இருக்கேன், எனக்கு எதிர்க்கிறது வைக்காத அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விக்கில்ஸ் வராரு. விக்கில்ஸ் இருந்துச்சு, நான் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். துஷார், ஐயோயோ தம்பி, நீ உன்னோட எம்பத்தி ஐ ரெஸ்பெக்டட், இன்னும் நல்லா பேச கற்றுக்கோ. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ அந்த பேச வேணான்னு எடுத்தது நீ உன்னோட வீக்னஸை மறைக்க எடுத்தியோன்னு எனக்கு இன்றைக்கி தோணுது. ஏன்னா உனக்கு சரியான அளவில் கம்யூனிகேட் பண்ண தெரில, பேச தெரில. யூ ஆர் ஹியர் டு டெவலப் இட், ட்ரை அண்ட் டெவலப் இட், அவ்வளோதான். ஏன்னா நீ வந்து மற்றவங்களாம் சொன்னாங்க இல்லையா, இவனுக்கு இந்த பேசுறது கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு, பேசாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு கிடையாது. துஷாருக்கு பேசாமல் இருக்கிறது தான் ஈஸி. ஸோ அந்த கேப்டன்சி டாஸ்க்கே வேஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. அதன் பிறகு கம்ருதீன் தண்ணி பிடிச்சது, நான் தண்ணி பிடிச்சேன், எனக்கு கொடுத்த இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு ஒன்று விஜய் நீங்கள் பிடிச்சிங்களா சபரி பிடிச்சாரா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாரு. நீங்கள் போய் கவுந்தடிச்சு தூக்கிட்டு தானே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கலாயை போட்டு ஒரு சின்ன ரோஸ்ட் அந்த இடத்துல நடந்தது. அதன் பிறகு கலை, இந்த கலை இதெல்லாம் பண்ணாரான்னு எனக்கு தெரியும். நாட்டுப்புற கலைகளை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன், நான் எல்லாருக்குமே இங்கே போகிறதுக்குள்ளே நான் இங்கேருந்து யாருக்காவது எதனாச்சும் கற்றுக் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். விஜய் லைட்டாக ஹிண்ட் பண்ணார், நீங்கள் போகிறதுக்குள்ளே சீக்கிரமாக கற்றுக் கொடுத்துருங்க, ஏன்னா நீங்கள் எப்போ போகிறீங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பொங்கல்லாம் வருது, ஏன்னா விஜய்ஸே ஒரு வார்த்தை வரும், பொங்கல்லாம் வருது அதுக்குள்ளே கற்றுக் கொடுத்துருங்க அப்படின்னா, அப்போது கலை இஸ் ஹியர் ஃபார் அ லாங் ஸ்டேவா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. எஃப்ஜே என்ன சொல்கிறேன்னா, இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா பல பேரை இன்ஸ்பயர் பண்ணக்கூடியது. எக்ஸ்கியூஸ் மீ,
இந்த ஷோ பல பேரை இன்ஸ்பயர் பண்ணக்கூடாது, நாங்கள் அது மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது உடனே விஜய் சேதுபதியும் இன்ஸ்பயர் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு எப்படி வெட்டிடுவேன்னு சொல்லி இன்ஸ்பயர் பண்ணுவீங்களா, இல்லை கண்ணாடியை உடச்சி இன்ஸ்பயர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, வெட்டிடுவேன்னு சொன்னதுக்கு இதுதான் ரியாக்ஷனா? எனக்கு புரியல. அது எவ்வளோ ஒரு வயலண்ட்டான சரி, நீ இன்னதான் ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்டு, நான் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் சொன்னேன்னு சொன்னாலும் வெட்டிடுவேன்றது இட்ஸ் பார்டர் லைன். இட்ஸ் பார்டர் லைன் அக்ரெஷன் கூட இல்லை. இது ஒரு பார்டர் லைன் அட்டாக்கே கூட ஒரு மேலே ஒரு அட்டெம்ப்ட் டு ஒரு மிரட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு தப்பு. அதை சரியான அளவில் கண்டிக்கலை. ஏன்னா விஜய் சேதுபதி அந்த வார்த்தையை எப்படி பார்க்குறாருன்னு எனக்கு புரியல. இதே விஷயம் தான் நிக்சன் சொருகிடுவேன் அப்படின்னு சொன்னார். பெரிய அளவில் நடந்தது. அதையுமே கமல் சார் சரியாக ஹேண்டில் பண்ணிட்டு கமல் சாருக்குமே பெரிய அளவில் பேக்லாஷ். ஏன்னா கமல் சார் நிக்சனுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இன்றைக்கி ஒருத்தன் சொருகிடுவேன் வெட்டிடுவேன்றான். எனக்கு புரியல இது இன்னும் மாதிரி ஷோவாக போகுது. ஏன்னா நீ மற்ற லாங்குவேஜ் ஷோ எப்படி போகுது, இன்னும் கண்ட்ராய் வேணால் நடக்கட்டும், இங்கே நாங்கள் கேட்போம். ஏன்னா வி ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேவா? அதன் பிறகு வினோத் நான் பாடி என்டர்டெயின் பண்ணுறேன்னு சொன்னார். ரம்யா சொன்னதுமே எனக்கு புரியல. எனக்கு இது எப்படி, நான் எதுவுமே பெருசாக சொல்லிக் கொடுக்கல, உன்னை சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த ஷோக்கு கூப்பிட்டாங்க. புரியுதா? எஃப்ஜே அந்த இன்ஸ்பிரேஷன் நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கலை நான் நாட்டுப்புற கலை சொல்லித்தரேன்னு சொல்லவே, ரம்யா நான் எதுவும் பெருசாக கற்றுத்தரல, ஆனால் ஒரு வீரமான பொண்ணு எப்படி இருக்கலாம் அப்படி இது பண்ணலான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு அது எப்படி ஷோக்கு கான்ட்ரிபியூஷன்னு நான் கேட்குறேன். சரி, இந்த ஷோ இதை ரன் பண்ணுறதுக்கும் இதை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் ஒரு மேட்டர் இருக்குல்லையே, அந்த இதுக்கு இது எப்படி கான்ட்ரிபியூஷனாக இருந்தது? அவங்க ஒரு சண்டையில் இருந்தாங்க, அதெல்லாம் குட். அவங்க கண்டினியூஸாக பார்வை ட்ரிகர் பண்ணோம் அப்படி பிளான் பண்ணது, அந்த எஃபர்ட்ஸுக்கெல்லாம் கிளாப்ஸ். ஆனால் இங்கே சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் சரியில்லை. மேபி அவங்க அந்த ஒரு லைன் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த மைண்டில் ஸ்டக் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேள்வியை இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கணும், இன்னும் அட்டென்டிவாக இருக்கணுன்றது என்னோடய கருத்து. அப்புறம் வியன்னா. ஸோ வியன்னா நான் ஆக்டிங் பண்ணுறேன், நான் ரேம்ப் வாக் பண்ணுறேன், அப்புறம் நான் என்னோடய வாய்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன், அதனால் நான் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுமாரி இமிட்டேஷன் வராது. ஐ எம் நாட் மாக்கிங் ஹர், ஜஸ்ட் ட்ரைங் டு இமிட்டேட். ஏன்னா நானும் இந்த வீடியோ எப்போவுமே சீரியஸாக கொண்டு போகிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நானும் கொஞ்சம் இமிட்டேட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். எனக்கு அதெல்லாம் வராது. எனக்கு ஐ எம் நான் ரொம்ப ஃபார் அவே என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் எனக்கும். ஐம் ஜஸ்ட் ட்ரையிங் டு பி கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணலாமே எனக்கு என்னோடய க்ரௌடு அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்டெம்ப்ட். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே. அதன் பிறகு பார்த்திங்கன்னா சுபி அவங்க ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கும் இது கொஸ்டினுக்கும் சம்மந்தம் இல்லை வச்சுக்கோங்க. நான் என்னை பாடினா எல்லோரும் நல்லா இல்லைன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே என்னை பாடினா என்னை ரசிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி டச்சியாக நல்லா இருந்தது. நான் என்னோடய ஃபிஷர்மேனாக நான் என்னென்ன கோ த்ரூ பண்ணியிருக்கேன், ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி எதை கோ த்ரூ பண்ணும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் எடுத்து சொல்லும்போது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அது இதுதான் என்னோடய கான்ட்ரிபியூஷன் சொன்னாங்க. ஓகே, அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதோட முடிஞ்சு அடுத்து பிரேக்குக்கு போகிறாங்க. அரோரா உடனே இவரிடம் எல்லாரையும் கத்துறாரு. எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படியே கண்ணு கலங்கிட்டாங்க. அரோரா கண்ணு கலங்கினதுக்கப்புறம் எத்தனை பேர் நீங்கள் கண்ணு கலங்குறீங்க சொல்லுங்கள்? எனக்கெல்லாம் அப்படியே இதயம் கனத்துருச்சுங்க. அரோரா கண்ணு கலங்கிட்டாங்க. தானே தலைவி அரோரா. எனக்கு என்னென்னா, அரோரா எதுவுமே பண்ணாத மாதிரி விஜய் சேதுபதி சொன்னார், என்ன நீங்கள் மறைஞ்சிக்கிறீங்க எதுவுமே. ஆனால் விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு ஷோ பார்க்கலன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அரோரா ரசிகர் மன்றத்தின் தலைவராக கூட எடுத்துக்கலாம், இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே எடுக்கப்பட்ட முக்கியமான டிசிஷன்ஸில் அரோராவோட இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவில் இருந்தது. லெட் இட் பி கம்ருதீன், அப்புறம் இதை எப்படி கொண்டு போகணும், இதை எப்படி வேலை வாங்கிறது நேக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அரோரா கன்ஃபார்மாக இருந்திருந்தாங்க. நிறைய இடங்களில் கம்ருதீனை கொஞ்சம் புல் பேக் பண்ணி வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் அரோரா. எனக்கு தெரிஞ்சு துஷாரை விட பெட்டர் கான்ட்ரிபியூஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவர் துஷாரை எதுவுமே கேட்கல. அதை விட அரோரா சிங்க்லத்தை கம்மியாக பண்ணாங்கன்னா கிடையாது. விக்கல் விக்ரமை விட அரோரா சிங்க்லர் கம்மியாக பண்ணிட்டாங்கன்னா கிடையாது. ஓகேவா? விக்கல் விக்ரம்னா நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே. அதுவும் சொன்னார். எப்படி விக்கல்ஸ் நீங்கள் போயிட்டு இந்த தண்ணி மேட்ரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்படி அதை டிஸ்கஸ் பண்ணும்போது கூட விக்ரம் நீங்கள் ஏன் போயிட்டு
கம்ருதீனை கூப்பிட்டீங்க, ஏன் சபரியை கூப்பிடல அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் எனக்கு தோணலை, எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் என்ன கேம் ஆட பார்க்குறீங்க, நீங்கள் சபரியை எப்படி பார்க்குறீங்க, யாரும் இங்கே மக்கள் முட்டாள் இல்லை, ஓகேவா. ஸோ அகைன் விஜய் அரோரா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் எதுவுமே பர்சனல் இல்லை, இது எல்லாமே உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் இங்கேருந்து வெளில போகும்பொழுது யார் இன்னும் பெட்டராகி போவா, நீங்கள் தானே பெட்டராகி போவீங்க, அது இதுன்ட்டு அடிச்சுட்டு தடவை கொடுப்பாங்க இல்லையா, அந்த தடவை கொடுக்கறது நடந்தது. அப்புறம் கேட்குறாங்க, நீங்கள் இந்த வாட்டர் சூப்பர்வைசரை எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னும்பொழுது சுபி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து இதுக்கு இழுக்கிறதுக்கு நல்ல பலமான ஆள் வேணும், நம்ம டீமில் கம்ருதீன் அண்ணா தான் பாடி பில்டர், அதனால் நாங்கள் கம்ருதீன் அண்ணாவை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து. அப்புறம் பிக் பாஸ் டீம்லேருந்து அங்கே வந்து ஓட்டிங்கில் தான் சார் போனோம், இங்கே நிறைய பேருக்கு விருப்பம் இருந்தது, ஸோ ஓட்டிங்கில் போகும்போது சபரி வந்தார் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது திருப்பியும் பிரவீன் காந்தியோட கிரிஞ்சான ஒரு சில விஷயங்கள் வரும் இல்லையா, விஜய் சேதுபதி வாலண்டியராக நோண்டி கேட்டார். அப்போ பிரவீன் காந்தி சார் கூட ஏதோ சொன்னார் அப்படின்னும்போது எல்லோரும் மாமா பெண்கள் போவானா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்லலை. என்ன சொன்னார்னா, அங்கே பெண்கள் வந்து அங்கே பெண்கள் போட்டும், ஆண்கள் வந்து ஆண்கள் போட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அதுபோல் இப்போ சுபிக்ஷா இது இழுக்கிறதுக்கு பவர் வேணும், அப்போ எங்கள் டீமில் பாடி பில்டர் மாரி கம்ருதீன் தான் இருக்காருன்னு சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கானா இருக்குது. பிரவீன் காந்தி சொன்னதுக்கும் சுபிக்ஷா சொன்னதுக்கும் நிறைய பேர் வந்து ரெண்டுமே சேம் தானே அப்படின்னு சொல்லலாம், ஆனால் கிடையாது. பிரவீன் காந்தி சொன்னது ஒரு ஆல்தோ இட் இஸ் அ ஃபேக்ட், ஒரு ஃபிசியலாஜிக்கல் ஃபேக்ட் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை காமிக்குது. ஒரு ஃபீமேல் இஸ் அ வீக்கர் செக்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கலி ஓகே அப்படிங்கிறது அங்கே ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாரு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாம் ஃபில்லே வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த்தனிங்கும் பெரிய அளவில் மாறிக்கிட்டே இருக்குது. ஹார்மோனலி அதெல்லாம் என்ன தான் இன்னும் பின்னாடி இருந்தாலும் தே ஆர் கம்மிங். இப்போ இதே இடத்துல இப்போ சுபிக்ஷா என்ன சுபிக்ஷா அது ஏன் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இப்போ இதே இடத்துல கம்ருதீனும் ஒரு பாடி பில்டர் மாரி இருக்கார், இன்னொரு ஃபீமேல் ஒருத்தவங்க பாடி பில்டர் மாரி இருக்காங்கன்னா சுபி வுட் ஹவ் செலக்டட் தட் ஃபீமேல் பாடி பில்டர். ஏன்னா ஐ சி போத் ஆஃப் தம் அஸ் சிமிலர் ஸ்ட்ரென்த்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட போயிருக்கலாம். அதுதான் சுபிக்ஷா சொன்னதுக்கும் பிரவீன் காந்தி சொன்னதுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஏன்னா நான் சமூக ஊடகங்களில் பார்க்குறேன், ஏன்னா சுபிக்ஷா சொன்ன காரணத்துக்கும் பிரவீன் காந்தி சொன்ன காரணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் வித்தியாசம், ஓகேவா. அப்புறம் திருப்பி பிரவீன் காந்தி இல்லை சார், அது சார், இது சார், ஃபீமேல் தான் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். சார் உக்காருங்க சார் அப்படின்ட்டாரு. நாங்கள் எப்பா நிம்மதி சார் அப்படின்னு வந்துட்டோம். அப்புறம் அந்த விக்கல்ஸ் கிட்டே கேட்குறேன், நீங்கள் ஏன் சபரியை கூப்பிடல, ஏன் அவர்கிட்ட போட்டிங்க அப்படின்போது அப்போது கம்ருதீன் வந்து சொல்கிறார், இல்லை சார் அவன் வெளில இருந்தால் அவன் வந்து கம்ருதீன் புலம்பிக்கிட்டே இருக்கார் இல்லையா, நீ அவனை நல்லவனாகவே நீங்கள் எல்லாரும் அவனை நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, அவன் தான் டெடிக்கேட்டடு, நான் சோம்பேறி, நான் எதுவுமே பண்ணல, நான் தான் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு கம்ருதீனுக்குள்ள ஒன்று இருக்குது. ஆனால் அதுதான் உண்மையும் கூட, எல்லோரும் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணதில் உண்மையே இல்லையான்னு கேட்டால் கிடையாது. அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதும் உண்மைதான், ஃபேக்ட்டும் அதுதான். கம்ருதீன் அந்தளவுக்கு உழைக்கலை, அந்தளவுக்கு இன்வால்வ்டாக அந்த டாஸ்கில் இல்லை. அதை விட்டுட்டு நான் அதான் சொன்னார்ல, நான் ரேம்ப் வாக் பண்ணுவேன், நான் மாடலிங் பண்ணுவேன், நான் ஆக்டிங் பண்ணுவேன், அதுதான் கம்ருதீனோட என்னோட திறமை, அதுதான் மச்சான் அப்படிங்கிற மாதிரி நேற்று சபரிக்கிட்ட சண்டை போட்டார் இல்லையா, எனக்கு அதுதான் சொல்லணும்னு தோணுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கம்ருதீன்கிட்ட கேட்குறாரு, எனக்கெல்லாம் தலை சுற்றுருச்சுங்க, இது மணப்பாறை முறுக்கு கை முறுக்கு சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காரு, ஆர்டராக சுற்றினா கூட பரவாயில்ல, அப்போ சுற்றுன்னு சொல்லி விஜய் சேதுபதி எல்லாரும் டுவர்ட்ஸ் சபரி உங்களுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அதுதானே சொல்ல வரீங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ண வராங்க, அவ்வளோதானே, உட்காருங்க கம்ருதீன் அப்படின்ட்டு அவரெல்லாம் நொந்து போயிட்டார். நானும் பார்த்தலாம் நொந்து போயிட்டேன், ஓகேவா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாலிடிக்ஸ்லேயே இப்போ நீங்கள் ஹவுஸ், ஏன்னா சபரி வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லோரும் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு காமனான ஒரு மிஸ்டேக் வச்சாலும் கம்ருதீன் பார்த்தோன்னா இல்லை அவங்க உட்காரல, எங்கள் டீம் மேலேயே பழி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் டீம் சேர்க்குற வேலையை பார்க்குறாரு, ஓகேவா. அப்போ அதை எடுத்து காமிச்சு நீங்கள் தான் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, சபரி பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதன் பிறகு அரோராக்கு ஆர் யூ ஓகே பேபி அப்படிங்கிற மாதிரி ஆர் யூ ஓகே அரோரா அப்படிங்கிற மாதிரி கேட்டார்.
அரோராவை கேட்டோமே சும்மா கொசுருக்கு, அரி ஓகே கம்ருதீன் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஏன்னா அரோராவை கேட்டு நம்ம கம்முன்னு போயிட்டால் நம்ம நெட்டிசன்ஸ்லாம் நம்மள பாய்ச்சிருவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அரோராவுக்கு ஒரு சில ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஐயோ அரோராவுக்கு மட்டும் கேட்ட பற்றியா அப்படிங்கிற மாதிரி எங்கே நம்மளை போட்டு தாழ்ச்சிட போகிறாங்கன்ட்டு சும்மா கொசுருக்கு கம்ருதீனுக்கும் ஓகே அரி ஓகே கம்ருதீன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு போனார். அதன் பிறகு அடுத்த டாஸ்க் என்னென்னா, ரியலாக தெரிஞ்சா இல்லை ஆக்ஷன் டு கட் மாரி இருந்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதில் எல்லோரும் அவங்களோட ஒப்பீனியனை சொன்னாங்க. திவாகர் தான் தலைவர் தான் செம மாசு. எடுத்தோடனே டக் 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 டக்குன்ட்டு எஃப்ஜே, பிரவீன்ராஜ், கம்ருதீன் ஓகேவா, இவங்க எல்லாருமே அந்த ரம்யா ஜோ மேட்டரில் ஒன்று நடந்தது இல்லையா, எடுத்தோன்னு வெட்டிடுவேன் அப்படின்ட்டு எஃப்ஜே சொன்னதை அவரும் பண்ணி காமிச்சார். ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருந்தவங்களுக்கு மன்னிச்சிருங்க ஓகேவா. அப்புறம் வந்து பிரவீன்ராஜ் வந்து அந்த ஒரு நரேஷனை சொல்கிறாரு, நாங்கள் இங்கே ஒரு சண்டை போட்டு அங்கேருந்து பிரவீன் இன்னது பேட் வேர்ட் சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பார். கம்ருதீன் உடனே வந்து நான் சின்ன வயசில் எனக்கு கழுத்து ஒரு மாதிரி இருக்கும் சார், அப்போ அதனால் அதை வச்சு கிண்டல் பண்ணிட்டாரு, பேட் வேர்ட் சொல்லி கிண்டல் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதான் சொல்கிறேன், கம்ருதீனுக்கு வந்து எனக்கு அவர் எப்படி சொல்லுதுன்னு தெரியல. ஏன்னா அப்பா அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க, அவரோட ப்ராட்டப் எப்படி இருக்கும்ன்றதை நம்மளால் கமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா அவர் சொல்கிற சாரியிலுமே ஒரு சின்சியாரிட்டி இல்லை, ஒரு ரியாலிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இஸ் ஹி லைக் தட் அப்படின்னா, இஃப் ஹி இஸ் லைக் தட் ஹி ஹேஸ் டு சேஞ்ச் ஓகேவா. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்போ இவரோ சொன்னார், அப்போ நீங்கள் கண்ட்ரி ஃப்ரூட்டுன்னு சொன்னதும் தப்பு. ஏன்னா அந்த இடத்துல கம்ருதீனை போட்டு காசுனார். ஆனால் மென்டலு பைத்தியம் சொல்கிறதுக்கு காய்ச்சின அளவுக்கு காய்ச்சினாருன்னா கிடையாது. இங்கெல்லாம் கமல் சார் இருந்தால் காசுன்னு காய்ச்சிடுவார். ஐ மிஸ் யூ கமல் சார் ஓகேவா. அப்புறம் கண்ட்ரி ஃப்ரூட்டுன்னு சொன்னோடனே நீங்கள் கண்ட்ரி ஃப்ரூட்டுன்னு சொன்னதும் தப்புன்னு தானே கேட்குறாரு. அவர் ரம்யா ஜோவை பார்த்தே சொல்லலை, என்னடா இது நம்ம நிலமை ஃப்ரெண்ட்ஸு பட வடிவேறு விட மோசமாக போயிட்டுருக்கு, கண்ட்ரி ப்ரூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அங்கே அவங்கள நோக்கியோ அவங்கள மரியாதை குறைவாவோ எதுவுமே சொல்லலை ஓகேவா. அதை ரம்யா வேணும்னே கண்டென்ட் பண்ணாங்கன்றது வெரி டெலிபரேட், எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இதை வந்து விஜேஎஸ் வந்து கான்டெக்ட் மாற்றி திவாகர் மேலே மாற்றி விடுறது தப்பு. வி கால் ஸ்பேட் அவ்வளோதான். தப்புனா தப்பு, சரினா சரி. என் மனசுக்கு அதுக்கான ரீசனிங் நான் உங்ககிட்ட வைக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படி ரீசனிங் பத்தலைன்னா உங்களோட கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். என்னடா அடிக்கடி வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். எனக்கு இருக்க 18 சப்ஸ்கிரைபர்ஸ் அது இந்த வீடியோ மூலமாக ஒரு 30 சப்ஸ்கிரைபர்ஸாக மாறிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோவோட டார்கெட் வந்து ஒரு 12 சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகேவா. ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அரோரா வந்து எஃப்ஜேவை பார்த்து சொன்னாங்க. ஏன்னா அந்த டேபிள் தட்டின விஷயம், அந்த சுபிக்ஷா பேசும்போது டேபிள் தட்டின விஷயத்தை வச்சு அதை வந்து ஒரு ஹீரோயிக் மொமெண்ட்டாக இருக்குன்னு பண்ணார். அதோட உண்மையான ரியாக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து கெமியை பார்த்து சொல்கிறாங்க, இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் வரும்போது அப்படியே நான் அட்டாக் பண்ணும்போது ஃபேஸ் இருந்தது பாருங்கள் சார், அப்படி இருந்தது சார் அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்வதி அவங்களோட இதிலேயே சொன்னாங்க. கெமி இதுக்கப்புறம் தான் பார்வை எல்லாரும் ட்ரெயின் விட்டாங்க. கெமி, ஆதிரை, பிரவீன், துஷார், சுபிக்ஷா, கெமி, கனி, இல்லை ஃபஸ்ட்டு கனி தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கனி, ஆதிரை, பிரவீன், துஷார், சுபி, கெமி, ரம்யா, கம்ருதீன், அப்புறம் வினோத், அப்புறம் வந்து பிரவீன் காந்தி. எல்லாரும் விடாமல் டக்கு மூஞ்சிக்கிட்டு டக் 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 டக்குன்னு அடிச்சு எனக்கே பாவமாக போச்சுங்க பார்வதியை பார்த்தா. இது தப்பு. பார்வதியை 3 பேர் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பார்வதி ஃபேக்காக இருக்காங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ஃபேக்காக இருக்காங்கன்ட்டு ஓகேவா. அது அவங்க ஃபேக்குன்னு சொல்ல முடியல எனக்கு. அது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேக்காக இருக்காங்கன்னு எதனா சொல்லுவாங்கன்னா எல்லா பிரச்சனையும் போய் மூக்கணும் நினைக்கிறாங்க, எல்லாத்துலேயும் என் கருத்து சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா தட் மைட் பி எர் கேரக்டர். அது ஃபேக்கு ஆக்ஷன் டு கட்டு அப்படின்னா எனக்கு தெரியல. அது மேபி ஆக்ஷன் டு கட்டில் வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ட்ராமா போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே வரலாம். ஓகே, நியாயமாக தான் எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு இதில் நிறைய பேர் மிஸ் ஆகிறாங்கன்னு தோணுது. ரம்யா ஜோ பண்ணது அதே நாடகம் தான். இன்றைக்கி ரம்யா ஜோ பேரை யார் சொன்னான் ஓகேவா. ஆதிரை பண்ணதும் அதே ட்ராமா தான். சபரி கம்ருதீன் பண்ணானுங்க பாரு ஒரு ட்ராமா. எப்பா கண்டென்ட்டுக்காக ஒரு ட்ராமா போனாங்க. எனக்கு தெரிஞ்சு நந்தினிலாம் அதில் தான் வெக்ஸ் ஆகி போனாங்க. டே என்னடா இப்படி கண்டென்ட்டுக்காக ட்ராமா போட்டிங்கன்னா வெக்ஸ் ஆகி போனாங்க. அப்புறம் வியன்னா பண்ணது
வியனா பிரவீன் வந்ததில்ல, அதுவும் ஒரு இது தானே. பிரவீன் எல்லாத்துலேயும் பிரவீனெல்லாம் ஏன் சொல்லலை, பிரவீனும் நிறைய இடத்துல அதானே சொன்னார். திவாகர் மட்டும் தான் பிரவீன் ராஜா சொன்னார். ஓகேவா, இதை தாண்டி வேறு யார் வித்தியாசமாக சொன்னாங்கன்னா, சபரி வந்து கலையை சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் ஒரு நாள் இருந்தால் போதும், நான் பயமாக இருக்கு அப்படின்னு சொன்னவர். அப்படிலாம் இல்லை, இவர் ரொம்ப நாள் இருக்க மாதிரி தோணுது, அதனால் அது எனக்கு நடிப்பு மாதிரி தோணுது அப்படின்னு சபரி ஒரு காரணம் சொன்னார். எஃப்ஜே வந்து திவாகரை சொன்னார், எல்லா பிரச்சனையும் மூக்க நுழைக்கிறார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதுதான், இவ்வளோ தான் எல்லோரும் சொன்னாங்க. பெரிய அளவில் எந்த மாற்றி விஷயத்தில். விக்ரம் என்ன சொன்னார்னா, கம்ருதீன் சொன்னார், இந்த தண்ணின்னு தானே நான் கற்றுனேன், தண்ணி நான் சொன்னதுக்கு இன்னும் தண்ணின்னு சொல்லி ஸ்கோர் பண்ண பார்க்குறியா அப்படின்னு கம்ருதீன் கேட்குறாரு. ஆனால் கம்ருதீனுக்கு இதை ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்காரு. சபரியை பார்த்து முன்ன ஸ்கோர் பண்ண பார்க்குறியா, விக்ரம் பார்த்து முன்ன ஸ்கோர் பண்ண பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கம்ருதீன் ஹாஸ் டு க்ரோ அப். நீ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட இருக்க, தே ஆர் ஹைலி அச்சீவிங் பீப்புள், தே ஆர் டுவர்ட்ஸ் ஹையர் கோல் அப்படின்னும் போது பெட்டித்தனமாக நீ என்னை வச்சு ஸ்கோர் பண்ண பார்க்குறியா அப்படிங்கலாம். க்ரோ அப் கம்ருதீன், அவ்வளோதான் சொல்ல முடியும். இதில் 3 பேரோட கருத்தை ஒளிபரப்பில் இல்லை கேட்கலையான்னு எனக்கு புரியல. வியன்னா, அப்சரா, கலை, இந்த 3 பேரோட கருத்தையும் கேட்கலை, பதிவு பண்ணலை. இதோட முடியுது. இதன் பிறகு இது நடுவில் என்ன ஆச்சுன்னா, பார்வதி இருக்காங்க இல்லையா, பார்வதி வந்து கலையை பற்றி யாரோ சொல்லும்போது, சாரி மன்னிச்சிருங்க, பார்க்குறவங்களுக்கு யாராவது கஷ்டமாக இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. அது பார்வதியை ஒரு மாதிரி அந்த தலையாட்டு போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. விஜய் அப்படி பண்ணாதீங்க பார்வதி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஷீ இஸ் ப்ராசஸிங் ஹர் பெயின், அவ்வளோதான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் அதை போய் அட்டாக் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை, தெரியல. ஏன்னா இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து பார்வதி நடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஷி ஹேஸ் டு ப்ராசஸ் ஹரில். எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன தான் ஆட்டிடியூட் காட்டினாலும், என்ன தான் நான் ஸ்ட்ராங் உமன், ஐ எம் அ விமன் ஆஃப் ஐடியாலஜி, ஐ எம் அ பெரியாரிஸ்ட், என்ன தான் எல்லாமே சொன்னாலும் ஆஃப்டர் ஆல் ஷி இஸ் அ ஹியூமன். ஒரு கூட இருந்த 10 பேர் வந்து தன்னை பற்றி இப்படி சொல்லும்பொழுது எனக்கு எவ்வளோ மாற்று கருத்து இருக்குது. நான் போன வீடியோ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், பார்வதியை போட்டு என்னோடய மாற்று கருத்துக்களை வச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு வந்து விஜய் சேதுபதி இந்த இடத்துல பண்ணியிருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஷீ இஸ் ப்ராசஸிங் அர் க்ரீஃப்ன்றதை விட ஷீ இஸ் ப்ராசஸிங் அர், எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஷுட் ஹவ் கிவன் தட் ஸ்பேஸ் டு ஹர் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வெளில போய் அழுகுறாங்க. திவாகர், கலை எல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க, சபரி சமாதானப்படுத்துகிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் பார்வதி இதுதான் பார்வதின்றது வெளில இருக்க எல்லாருக்கும் தெரியும், உள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்டில் இதை நான் ஏதோ உள்ளே போயிட்டு கனியெல்லாம் பண்ணதெல்லாம் ஐயோ தான் ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி. அப்புறம் எல்லாருமே மெயினாக சொன்னது, துஷார் வந்தோடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டா. அப்புறம் துஷார் ஈவினிங் கேப்டன்ஷிப் பண்ணும்போது அவனுக்கு எதிர்க்கிறா அப்படிங்கிறது வச்சு எல்லாரும் பெருசாக கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்தாங்க. தீஸ் ஆர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் எல்லாரையும் ஒரு கட்டத்தில் எக்ஸ்போஸ் பண்ணுது. ஓகேவா, இது சிம்பிளாக இருக்கலாம். இங்கே இந்த இடத்துல எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி எல்லாரும் கிளாப் பண்ணாங்கன்றதை வச்சு ஒருத்தரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, ஒருத்தரோட வஞ்சம் எப்படி இருக்குன்றதை நம்மளால் கெஸ் பண்ண முடியும். பீப்புளோட கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் இஸ் that குட், ஓகே, இஸ் that அக்யூரேட், பீப்புளோட கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. என்னோடய ஓவரால் கருத்து என்ன தெரியுமா, நான் ரோஸ்ட் பண்ணுறேன். நான் போன வருஷம் எப்படி வந்து ஃபஸ்ட் எபிசோடு எப்படி ஃபயராக போச்சோ அது மாதிரி பண்ணுறேங்கிறத ட்ரை பண்ணி பெரிய அளவில் ஃபயர் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரோஸ்ட்லாம் அந்தளவுக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை. கேட்க வேண்டிய விஷயங்கள் கேட்கல. ஏன் வெட்டிடுவேன்னு சொன்னால் அது தப்பு, வார்னிங் தந்துருக்கணும், அட்லீஸ்ட் எல்லோ கார்டாச்சு தந்துருக்கணும். எப்படிங்க ஃபஸ்ட் வீக் ஒருத்த வந்து வெட்டிடுவேன், மென்டலு கழுத்து இல்லை அப்படின்னு சொல்கிறான், அவனுக்கு எப்படி எல்லோ கார்டு கூட கொடுக்காம இருக்கீங்க? நாளைக்காச்சும் தரணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் நார்மல்ஸி ஆகிட்டாங்கன்னா தப்பு. ஓகேவா, நீ ஒருத்தனை வெட்டிடுவோம், உன்னை மென்டல்னு சொன்னோம். இங்கே மென்டல்னு சொல்கிறது தப்புங்க. ஏன்னா மனநிலை கொண்டிருவங்க அத்தனை பேர் இருக்கும்பொழுது அது வேறு மாதிரி தப்பு அது. ஓகேவா, அதை வந்து சரியாக கேட்கணும், இன்னும் ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணும் விஜய் சேதுபதி. ஹீ இஸ் பீயிங் கம்ஃபர்டபுள் இன் த ஸ்டேஜ், தட்ஸ் குட், குடோஸ். ஒரு சீசனுக்கு அப்புறம் இது வந்துருச்சு. ஓகேவா, கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ணுறீங்க, மக்களை ஹேண்டில் பண்ணுறீங்க. இஃப் யூ வாண்ட் பீப்புள் டு ரெஸ்பெக்ட் யூ, ஓகேவா விஜய் சேதுபதி அவர்களே,
யூ ஷுட் ரெஸ்பெக்ட் தெம் டூ. ஓகேவா? அந்த ரெஸ்பெக்ட் நீங்கள் வாடா போடாங்கிறது மூலமாக போயிட போகிறது நான் சொல்லலை. ஆனால் த வே யூ ட்ரீட் தெம், த வே யூ சீ தெம், வித் த வே யூ அட்ரஸ் தெம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேம்படுத்தணும், இன்னும் வந்து அது பண்படணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுதான் இன்றைக்கி எபிசோடோட என்னுடைய கருத்து. மேலும் இது போன்ற பல கருத்துக்களையும் நாளைக்கு எபிசோடையும் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கான மாற்று கருத்து இருக்குது இல்லை, என்னை பாராட்டணும், என்னோடய இமிட்டேஷன்ஸ், என்னோடய பாடி லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ இதேமாரி பிக் பாஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துலையும் வரும்போது அதில் நம்மளோட ஒப்பீனியன்ஸ் என்னென்ன நடந்தது அதெல்லாம் சொல்லி நம்மளோட ஒப்பீனியன்ஸை வைக்கணும் இல்லையா. ஸோ அந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு, நம்மளோட கெஸ்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை காணும் வரை உங்கள் இந்த வீடியோ பெறுவது உங்கள் அருண். பாய் பாய்.